இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. பொது காலத்தினுடைய 23வது ஞாயிற்றுக்கிழமையும் இன்றைக்கு நம்ம சிறப்பிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு அன்னை மரியாளுடைய அந்த பிறப்பு விழாவை உலகம் எங்கிலும் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் படு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில், தமிழ்நாட்டில், நாகப்பட்டினத்தில் அருகில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணியினுடைய திருத்தலத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் கடந்த ஒரு 10-12 நாட்களாக சென்று கொண்டு இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, அங்கு செல்கிற மக்களினுடைய கண்ணீர், அங்கு செல்கிற மக்களினுடைய அந்த விசுவாச முயற்சி என்பது உண்மையாகவே மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். பல நேரங்களில் ஏன் நடந்தால் தான் போகணுமா, இது மற்ற மதத்தினரை போல நம்ம அவர்களை பின்பற்றுவது போல் அல்லவா, காவி உடை அணிந்து பாத யாத்திரையாக செல்வது கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் ஒரு மரபா, அப்படி என்றெல்லாம் ஒரு சில பேர் குதர்க்கமாக இந்த கேள்விகளை கேட்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நான் ரோம் நகரத்தில் 3 ஆண்டுகள் படித்தவன். உலகமெங்கிலும் இந்த பழக்கம் இருக்கிறது. இயேசுவுக்காக திரு பயணத்தை மேற்கொள்பவர்கள், புனிதர்களுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்பவர்கள், அன்னை மரியாளுக்காக இந்த திரு பயணத்தை மேற்கொள்பவர்கள் என்று பலதரப்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடாக இந்த எளிய தவ முயற்சியை மேற்கொள்கிறார்கள். இந்த எளிய ஒருத்தல் முயற்சியையும் தங்களுடைய ஒரு விசுவாச வெளிப்பாடாக உலகமெங்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் 2 நாட்களுக்கு முன்பாக சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தினுடைய பேராயர் அவர்களே அங்கு இருக்கிற பெசன் நகரில் இருக்கிற அந்த அன்னை வேளாங்கண்ணியுடைய திருத்தலத்திற்கு நடந்தே பாத யாத்திரையாக திருப்பயணமாக சென்று இது உண்மையாகவே ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் அப்படி என்று நமக்கே ஒரு முன் உதாரணமான ஒரு செயலை செய்திருக்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, விசுவாசத்தோடு அங்கே சென்று கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களுடைய விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாசத்தையும் இணைத்து அன்னை கன்னி மரியாளுடைய இந்த பிறப்பு நாளில் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் அந்த அன்னையினுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து அவள் நம்முடைய இல்லங்களின் உள்ளங்களின் அரசியாக இருந்து நம்மை வழிநடத்தவும், இயேசுவிடத்தில் நமக்காக பரிந்து பேசவும், இயேசுவிடத்தில் நம்மை பத்திரமாக கொண்டு செல்லவும் அன்னையினுடைய இந்த பிறந்த நாளில் நாம் ஒருவருக்காக அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேட்டு மன்றாடுவோம். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாளுடைய பிறப்பு விழா, இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்று நம்ம கேட்கலாம். இயேசுனுடைய இறப்பிற்கு பிறகு 170வது ஆண்டு திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நற்செய்தி ஒன்று இருக்கிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய அந்த நற்செய்தியில் அன்னை மரியாளுடைய பெற்றோர்களான புனித சுவக்கின், அன்னாள் இவர்கள் இருவருமே ஒரு புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த ஒரு கிராமத்தில் ஒரு உன்னதமான நேர்மையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சோதனையோ என்னவோ, அவர்களுக்கு 20 ஆண்டுகள் பிள்ளை பேர் கிடையாது, குழந்தை பாக்கியம் கிடையாது. அந்த ஒரு சூழலில் தான் அன்னை மரியாளுடைய தந்தையான புனித சுவக்கின் திருக்கோயிலுக்கு பலி செலுத்த சென்ற நேரத்தில் அங்கே இருந்த தலைமை குரு புனித சுவக்கினை இழிவாக பேசியதாகவும், கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்கப் போவதில்லை, எதற்காக விரயமாக நீங்கள் இந்த பலிகளை செலுத்துகிறீர்கள் என்று கொஞ்சம் இழிவாக பேசியதை கேட்டு மனமுடைந்த புனித சுவக்கின் எங்காவது தலைமறைவாகிவிட வேண்டும் அப்படி என்று அவர் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் புனித அன்னாள் தன்னுடைய கணவனுக்காக ஜெபத்தோடு ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது வானதூதர் ஒருவர் புனித அன்னாளுக்கு தோன்றி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, இறைவனுடைய அருளால் நீங்கள் ஒரு பெண் மகளை பெற்றெடுப்பீர்கள், அவரை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற செய்தியை கேட்டு மகிழ்ந்தவளாய் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறாள் புனித அன்னாள். அதற்கு பிறகு மறுபடியும் வானதூதரால் அறிவுறுத்தப்பட்டு புனித சுவக்கின் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்ததாகவும், அதற்கு பிறகு இறைவனுடைய அருள் ஆசிரால் புனித அன்னாளுடைய கர்ப்பத்தில் உற்பவிக்க செய்தார் கடவுள். அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு அன்னை மரியாளுக்கு 6 அல்லது 7 அல்லது 8 வயது ஆகிற பொழுது திருக்கோயிலில் அர்ப்பணம் செய்து வைத்தார்கள். அன்னை மரியாள் என்கிற செய்தியையும் இந்த திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத அந்த நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கே தாயாக இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய இரட்சகருக்கே தாயாக இருக்க வேண்டுமென்றால்,
நம்முடைய மீட்பருக்கே தாயாக இருக்க வேண்டுமென்றால், இறை மகனுக்கே தாயாக இருக்க வேண்டுமென்றால், அந்த தாய் ஜென்ம பாவம் இல்லாமல் இறை வல்லமையால் பிறந்தவளாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே கடவுள் அன்னை மரியாளை ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவிக்க செய்தால் என்பதையும் நம்ம மீட்பின் வரலாற்றில் உணர்கிறோம். அன்புமிக்கவர்களே, மீட்பின் வரலாற்றில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இதில் எல்லாவற்றிலுமே நாம் ஒரு அழகான செய்தியை பார்க்கிறோம். அதாவது மிக குறைந்த சிலர் மட்டுமே இறை வல்லமையால் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதில் பழைய ஏற்பாட்டில் ஈசாக்கு, நீதி தலைவர் சிம்சோன் மற்றும் இறைவாக்கினர் சாமுவேல், புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவான், அன்னை மரியாள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர்கள் மட்டுமே இறைவனுடைய வல்லமையால் இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுக்கப்பட்டார்கள் என்பதையும் மீட்பின் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முன் அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அன்னை மரியாளை போல தூய்மையிலும் விசுவாசத்திலும் எதிர்நோக்கிலும் நாம் வாழ்ந்தால் அன்னை மரியாளுக்கு கிடைத்த பேறு பலன்களும் நமக்கும் கிடைக்கும் என்கிற அன்பு செய்தியைத்தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, உள்ள தூய்மையோடு விசுவாசத்தோடு எதிர்நோக்கோடு நம்முடைய வாழ்வை இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ இன்றே உறுதி ஏற்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர், சீதோன், தெக்கப்பொலி வழியாக கலிலேய கடற்கரை வந்தடைகிறார். அங்கே காது கேட்க முடியாத மற்றும் திக்குவாய் உடைய ஒருவரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து இவரை ஆசிர்வதிக்கும்படியாகவும் குணப்படுத்தும்படியாகவும் மற்றவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இயேசு அவர்களுடைய வேண்டலுக்கு செவிசாய்த்து அந்த காது கேட்க முடியாத திக்கி பேசுகிற அந்த நபரை கூட்டத்திலிருந்து சற்று தொலைவில் அழைத்து சென்று அவரை தொட்டு உமிழ்நீரால் ஆசிர்வதித்து அந்த மனிதனுக்கு இன்றைக்கு குணப்படுத்துதலை செய்ததை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித்தருகிற அழகான பாடம் என்பது, இந்த நற்செய்தி வாசகத்தில் அந்த திக்கி பேசுபவர், காது கேளாத அந்த மனிதர் அவராக இயேசுவிடத்தில் வரவில்லை, வர முடியாத ஒரு சூழல். ஆனால் மற்றவர்கள் அவரை இயேசுவிடத்தில் கொண்டு வந்ததாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பங்களில் கூட பல நேரங்களில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் திருப்பலிக்கு வருவது கிடையாது, ஒப்புரவு அருட்சாதனங்களுக்கு வருவது கிடையாது, நற்கருணை ஆசீர்வாதங்களுக்கு வருவது கிடையாது, அல்லது திரு பயணங்களுக்கு வருவது கிடையாது, ஜெபமாலை ஜெபிப்பதற்கு வருவது கிடையாது, குடும்ப ஜெபங்களுக்கு வருவது கிடையாது. அவர்கள் வர முடியாவிட்டாலும், வர முடியாத சூழலில் அவர்கள் இருந்தாலும், குடும்பத்தில் விசுவாசத்தை பெற்ற நீங்களும் நானும் மற்றவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு அந்த முகம் தெரியாத, அறிமுகமில்லாத மக்கள் அந்த காது கேளாதவருக்கும் திக்கி பேசுகிற அந்த ஒரு மனிதருக்கும் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தந்தது போல, குடும்பங்களில் விசுவாசத்தோடு இருக்கிற நாம் மற்றவர்களை இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைக்கு இறைவன் தருகிறார். அன்புமிக்கவர்களை, நான் வசிக்கிற இந்த இல்லத்தில், தொன்போஸ்கோ இல்லத்தில் மாதம் 24ஆம் தேதி அன்னை மரியாளுக்கு, சகாயத்தாய்க்கு மாதாந்திர நினைவு திருப்பலி வைப்போம். நான் போன வருடம் தொடங்கிய பொழுது 10 பொதுநிலையினர் வந்தார்கள். அதற்கு பிறகு 15, அதற்கு பிறகு 20, அப்படி என்று ஒரு வருடம் கழித்து 40 அல்லது 50 பேர் இந்த திருப்பலிக்காக வருகிறார்கள். இந்த திருப்பலிக்கு இந்த எண்ணிக்கை அதிகமாவதற்கான காரணம், இங்கு திருப்பலிக்கு வருபவர்கள் மற்றவரிடத்தில் சென்று, வாருங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது அன்னை மரியாளுடைய இந்த மாதாந்திர சிறப்பு திருப்பலியில் நம்ம பங்கு பெற்று அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்று ஒருவர் மற்றவரை அன்னை இடத்துல கொண்டு வருவதை என் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவிடத்தில் வர வாய்ப்பில்லாதவர்களை இயேசுவை அறிந்தவர்கள் அழைத்து கொண்டு வந்து அறிமுகம் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது ஒரு செய்தியாக, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காது கேளாத திக்கி பேசுகிற நபரை கூட்டத்திலிருந்து அழைத்து சென்று சற்று தொலைவில் சென்று அவருக்கு குணமளித்ததாக நம்ம வாசிக்கிறோம். சில நேரங்களில் இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற இரைச்சல்கள், சத்தம், இவற்றின் காரணமாக
கடவுளுடைய குரலை கேட்க முடியாத ஒரு சூழல் நமக்கு இருக்கலாம். அந்த நேரங்களிலெல்லாம் சற்று இந்த கூட்டத்தை விட்டு விலகிச் சென்று ஆண்டவருடைய குரலை கேட்டு ஆண்டவருடைய தொடுதலை உணர்ந்து குணம் பெற இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். டிவி, மொபைல் ஃபோன், கூட்டம், இரைச்சல் மற்றும் பார்ட்டி இவைகளெல்லாம் தாண்டி கடவுளுடைய குரலை கேட்பதற்காக சற்று நேரம் ஒதுக்கி கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய உடலில், ஆன்மாவில் உணர்ந்து உண்மையாகவே உடல் சுகத்தையும் ஆன்மீக சுகத்தையும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பெற இன்றைக்கே மன்றாடி ஜெபிப்போம். அன்னையினுடைய ஆசீர், அன்னையினுடைய பரிந்துரை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நிரம்ப கிடைக்க உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.